வடசென்னை எர்ணாவூர் பகுதியில் கழுத்தில் சங்கிலியுடன் சுற்றித் திரிந்த டாபர்மேன் வளர்ப்பு நாய் அப்பகுதியில் நின்றிருந்த இளைஞரை விரட்டி கடித்துள்ளது. தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு. வணக்கம். கழுத்தில் சங்கிலியுடன் சுற்றித் திரிந்த வளர்ப்பு நாய் அந்த வழியாக சென்ற இளைஞரை விரட்டி கடித்ததில் படுகாயமடைந்திருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. வடசென்னை எர்ணாவூர் காமராஜர் நகர் 5வது பகுதியில் அலுவலகத்தின் வாசலின் முன்பு சங்கிலியோடு ஒரு டாபர்மேன் நாய் ஒன்று சுற்றி இருந்திருக்கிறது. இதை கண்ட அங்கு இருந்தவர்கள் சங்கிலியுடன் சுற்றி திரிந்த அந்த நாயை கட்ட முற்பட்டிருக்கிறார்கள். அப்போது அந்த வழியாக சென்ற 24 வயதான இம்மானுவேல் என்ற இளைஞரை அந்த டாபர்மேன் நாய் விரட்டி கடித்து குதறியுள்ளது. உடனடியாக அந்த வழியாக சென்றவர்கள் மற்றும் இளைஞரோடு உடன் இருந்தவர்கள் அந்த நாயை விரட்டி இளைஞரை மீட்டிருக்கிறார்கள். இதில் அந்த இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் அவரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கு முதுகில் பலத்த காயங்களானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த வளர்ப்பு நாய் யாருடையது என்று தெரியாத நிலையில் இந்த நாய் இந்த இளைஞரை விரட்டி கடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளானது தற்போது வெளியாகி இருக்கிறது.